அம்மாவுக்காக மகன் ஒரு எதிர்பாராத வாழ்க்கையை கொடுத்திருக்காரு. நாங்க வாழாட்டியும் எங்களுக்கு கீழே இருக்கிறவே வாழ வைக்கும். சில இன்சிடென்ட் தெரியும் தானே மாத்து மேலே இருக்கு. அப்படி ஒரு நண்பர் எவ்வளவு தொகை? 1 லட்சத்திலிருந்து கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் மட்டும் எனக்கு தந்த வேலை. அவங்களை நம்பித்தான் நான் வந்தேன். ரொம்ப நல்லவரோட நிக்கணும். வீட்டிலே இருந்து எடுத்த கஸ்டமர்ஸ் இப்ப மட்டும் எங்கள்கிட்ட எடுத்து கொண்டிருக்கேன். சமையல் அறை ஒரு நாளைக்கு 4000 இடியப்பத்திலிருந்து 3000 இடியப்பம் எல்லாம் கையால பிடிஞ்சு கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் உதவியால. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தட்சணாமூர்த்தி பவனீசன். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னா ஈழத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கிற கல்வியங்காடு என்ற ஊரில், குறிப்பாக இந்த பகுதியை 3ஆங்கட்டை பகுதி என்று சொல்கிறார்கள். இந்த இடத்துல ஒரு உணவகம் இருக்குது பாருங்கோ, ஜெயா ஃபுட்ஸ். சரியா? இப்போ நீங்கள் பார்க்குறது யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பிரதான வீதி. இந்த பக்கம் போனால் இருபாலை சந்தைக்கு போகலாம், இந்த பக்கம் போனால் கல்வியங்காட்டு சந்தைக்கு போகலாம், அதை தாண்டி அப்படியே யாழ்ப்பாண நகர பகுதிக்கு போகலாம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த உணவகத்தினுடைய உரிமையாளர் ஒரு இளைஞர், அதை விட பல்கலைக்கழக படிப்பு முடிகிற கட்டத்துக்கு வந்துடுது. ஆனால் அவர் இந்த உணவகத்தை சிறப்பான முறையில் நடத்தி வரார். உள்ளுக்கு போய் அந்த அம்மாவோட கதைச்ச நேரம் அம்மா பிள்ளையை பெருமைப்படுத்துறதும், பிள்ளையோட கதைச்ச நேரம் பிள்ளை அம்மாவை பெருமைப்படுத்துறதும் என்று நிலைமை இருக்குது. அதை விட இவருடைய நண்பர்கள் இந்த உணவகத்தினுடைய வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றி இருக்கிறார்கள். எனவே எல்லாத்தையுமே உள்ளுக்கு போய் பார்த்து உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவது நாங்கள் இப்போ இந்த உணவகத்துக்குள்ளே போய் அதுக்கு பிறகு உரிமையாளரோடையும் அம்மாவோடையும் கதைப்போம். சரி வாங்கோ. இதுதான் உணவகம். பார்க்கும்போது உங்களுக்கு இது ஒரு சின்ன உணவகம் மாதிரி இருக்கலாம். இந்த உணவகத்தினுடைய அடிப்படை கட்டமைப்பு எப்படின்னா, நீங்கள் இங்கே வந்து சாப்பாட்டை வாங்கி கொண்டு போகிறது மட்டும்தான். அதை விட நீங்கள் வீட்டை இருந்தும் கூட இவர்களோட தொடர்பு கொண்டு சாப்பாட்டை கேட்டால் அவர்கள் உங்களுடைய வீட்டுக்கு கொண்டு வந்து தருவார்கள். இப்போ ஒரு 100 பேருக்கு மதிய சாப்பாடு தேவைன்னு சொன்னால் அவர்களோட தொடர்பு கொண்டு கதைச்சா மதிய சாப்பாடு கொண்டு வந்து தருவார்கள். காலை வேளையில் ஒரு 20 பேருக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுக்கு தேவையான உணவை இவர்களோட தொடர்பு கொண்டு சொல்லலாம். உள்ளுக்கு போய் பார்ப்போம். அதுக்கு முதல் இதை தொடர்பு பண்ணி இருக்கும், அதையும் காட்டி விடுங்க. அந்த 07628275117 அதுதான் அவர்களுடைய தொலைபேசி எண். எனவே அவர்களோட தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளலாம். இப்போ நாங்கள் உள்ளுக்கு போவோம் வாங்கோ. இதுதான் உணவகத்தினுடைய வரவேற்பு பகுதி. இதில் கணக்காளர் இருப்பேன். உள்ளுக்கு சமைக்கிற இடம் எல்லாம் இருக்குது. உள்ளுக்கு போவோம் வாங்கோ. நான் எப்போவுமே அந்த உணவுகள் சார்ந்து சாப்பிட்டு இது நல்லா இருக்குது இல்லைன்னு சொல்கிறது குறைவு. ஏன்னு சொன்னால் இப்போ ஒவ்வொருனுடைய நாவும் ஒவ்வொரு மாதிரி. இப்போ இப்படி ஒரு தொழில் முயற்சியாளர் இருக்கிறார், தன்னுடைய உழைப்பால் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறாருன்றதை உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். ரைஸ் போடுற இடங்கள், கொத்து போடுற இடங்கள். அடுத்தது நாங்கள் உள்ளுக்கு போவோம். ஆமாம், இதில் வேறு வேறு சமையல்கள் நடந்து கொண்டிருக்குது பாருங்கோ. இதுதான் சமையல் அறை. தேவையான பொருட்கள். இதில் ஒரு அம்மா நிற்கிறா. வணக்கம் அம்மா. வணக்கம். இல்ல வணக்கம் சொல்லணும். என்ன பேர் உங்களுக்கு? சவுந்தலா. சவுந்தலா. இங்க எவ்வளவு காலம் சமைக்கிறீங்க? நாங்க 2 வருஷமா இந்த வீட்டை சமைச்சோம். வீட்டுல இருந்து செய்றீங்களா? வீட்டுல இருந்து செய்து நாங்க செய்துட்டு கடை வந்த பிறகு வந்து நாங்க சரி சரி வந்து சாப்பாடுகள் சமைக்கிறது, நாங்க சமைக்கிறது. வீட்டு சமையல் மாதிரி செய்யறீங்க? வீட்டு சமையல் மாதிரி எல்லாம் செய்யறது, மரக்கரைகள், மீன்கள். நீங்க தான் தொடக்கத்துல இருந்து முதலாவது அம்மாயிவா தானே? மொத்தமா இதுக்குள்ள சமையலுக்கு எத்தனை பேர் வேலை செய்யறது? இங்க 4-5 பேரு கிட்ட நிக்கிறோம். பெண்கள் தானே? பொங்கல் 3-4 பேர் நிக்கிறோம். 4 பேர் சமைக்கிறது. அம்மாவோட சேர்த்து 4 பேர். சரி, நன்றி நன்றி. இப்ப இந்த உணவகத்தினுடைய உரிமையாளரோட கதைப்போம். வணக்கம். வணக்கம். உங்களுடைய பெயர்? என்னுடைய பேர் ஜதுஷன். ஜதுஷன். இந்த உணவகத்தினுடைய உரிமையாளர் என்பது ஒரு பக்கம் இருக்கு. உங்களுடைய கல்வி நடவடிக்கை தொடர்பாக சுருக்கமாக சொல்லுங்க. என்னுடைய கல்வி நடவடிக்கை இப்போ இன்னும் பார்த்த மாதிரி இருந்தால், நான் இப்போ யூனிவர்சிட்டி ஆஃப் வியட்நாமில் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் படித்து முடிஞ்சுது. இந்த நவம்பர் தான் எங்களுக்கு 3rd இயர் ஃபினிஷ் பண்ணாங்க. சரி. இப்போ அடுத்தது வேகன்சிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் வேலைக்கு. சரி. வேலைக்காக காத்திருக்கிறதுன்றது எங்கள் நாட்டில் மிக அதிகம். பட்டதாரிகள் எவ்வளோ பேர் 35-36 வயதாகியும் வேலை கிடைக்காம வேலை வேணுமென்று காத்து கொண்டு இருக்கிற நிலையில் நீங்கள் ஒரு உணவகம் நடத்தி வரீங்க. இப்போ இந்த இடத்துல இருக்கிற உணவகம் பெயர் என்ன? எவ்வளோ காலம் நடத்துறீங்க? இந்த இடத்துல வந்து பார்த்த மாதிரி இருந்தால் இந்த உணவகம் வந்து 1 வருட காலமாக செய்கிறேன். இப்போ போன மாசி மாதம் 10ஆம் தேதி சரியா 1 வருஷம். சரி. இந்த உணவகத்தின் பெயர் ஜெயா ஃபுட்ஸ். என்ன காரணம்? என்ன காரணம்னு சொன்னால், இந்த அம்மாண்ட பெயர்
ஜெயக்குமாரி. அப்போ அதில் இருக்கிற முன்னுக்கு ஜியான் இருக்கிறது. ஸோ அதால ஜியா ஃபுட்ஸ். அடிப்படையே அஸ்திவாரமே அம்மா தான். அப்போ அதனால அம்மாண்ட பேரில் ஜியா ஃபுட்ஸ்ன்னு செய்கிறோம். தொடங்கின ஒரு மாதத்துக்கு எப்படி இருந்தது உங்களுக்கு? அந்த நம்பிக்கை தொடர்ந்து இருந்ததா? இல்லை, என்ன சொல்ல போனால் இந்த இடத்துல வந்து இப்போ அதிகமான சாப்பாடு கடையில் இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நீங்கள் இதில் இதுக்கு முதல் வேறு சாப்பாடு கடை நடத்தி அதுக்கப்புறம் தான் நான் இந்த கடையை எடுத்தேன். நான் அப்போ இதில் வந்து பார்த்த மாதிரி தான் அங்கே கல்லியங்காடு, அங்கால விரைக்கலாம், அங்கால இருபால நடுவில் ஒரு மிடிலான ஏரியாவெலாம் இருக்குது. ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறேன், அவ்வளோத்துக்குன்னு ஸ்டார்ட்டில் ரோட்டமே இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் போக போக தான் நாங்களுக்கு தெரிய வந்து எடுப்பினோம். எடுத்தோடனே நாங்கள் அப்போ இவ்வளோத்துக்கு பெருசாக ஒன்றும் போகலை. தெரியும் ஒருத்தருக்கு அவங்க தெரியாது, அவங்க இருக்கிற பண்ணி இதில் தெரியாது. இப்போ எங்கண்ட என்னென்னு சொல்கிறது, ஓகே ஒரு மேனேஜ் பண்ணக்கூடிய மாதிரி அளவுக்கு இருக்கு. இப்போ எத்தனை பேர் இந்த உணவகத்தில் வேலை செய்யும்? இப்போ வந்து 10 பேர் வேலை செய்யணும் உங்கள் கடையில். எப்படி இந்த உணவகம் மீதான ஆர்வம் வந்தது? இப்போ என்னென்னு சொல்கிறேன், எல்லாருமே நான் இப்போ ஏழில் மேத்ஸ் படித்தேன். நான் மேத்ஸ் படிக்கிறேன், அப்படி யூனிவர்சிட்டி போயிட்டோம். அப்படி அந்த ஃபீல்டுக்கு அதுக்கு போயிட்டோம்னா அடுத்த வழியில் வந்து ஒரு டீச்சிங் அந்த ஃபீல்டுக்குள்ள போகலாம்னு இருந்தது. ஆனால் இதுக்குள்ள வெறோனுமெண்டே நாங்கள் நிர்பந்திக்கப்படையில. என்னென்னு சொல்கிற, இப்போ சில கட்டாயங்கள தேவைகள், கல்வி தேவைகளுக்கு அப்படியா ஒரு இதுக்குள்ள வேற வேண்டிய சூழ்நிலை வந்துட்டுது. முதல் நாங்கள் வீட்டிலான் இருந்து நாங்கள் எங்களோட வீட்டில். அப்போ வீட்டில் அம்மா வந்து நல்லா சமைப்பா. இப்போ ஸ்கூல் காலத்துல இருந்து எங்களோட வீட்டை சமைக்கிற சாப்பாடு அம்மா டிஃபன் பாக்ஸில் கட்டி தருவா. நான் படிக்கிறது சாவஜிரி ஹிந்து காலேஜ். அப்போ சாவஜிரி தான் சொந்த இடம். அப்போ கிரேட் 6 to 11 மட்டும் அங்கே தான் படித்தேன் நான். அப்போ கிரேட் 9க்கு நான் இங்கே வந்துட்டேன். கல்வியங்காட்டில் கோண்டாவில் இருந்தேன். கோண்டாவில் இருந்து வரைக்கும் நான் கிரேட் 9ல இருந்து சாவஜிரிக்கு இங்கே இருந்து போய் வரேன் நான். அப்போ அந்த காலத்திலேயே அம்மா வீட்டில் சமைக்கிற சாப்பாடு நான் ஸ்கூலுக்கு கொண்டு போவேன். அப்போ அங்கே கொண்டு போனால் ஃப்ரெண்ட்ஸ் எங்களை விட்டு சாப்பாடுன்னா ஒரு 8 மணிக்கு எல்லாரையும் முடிச்சிருவாங்க சாப்பாடு எடுத்து. ஏன்னா அப்பயே அம்மா ஓரளவு அம்மாண்ட சுவை வந்து எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. பிட்டு இடியப்பங்கள் அதில் கொத்துகள், அப்படி பிட்டு கொத்து, இடியப்ப கொத்து, மற்ற ரொட்டி கொத்து அந்த அதுகளுக்கு போகாமல் பிட்டு கொத்து அது இருக்கிற சாப்பாடே கொஞ்சம் சர்வீஸ் பண்ணி செய்துருவா. அப்போ அதை ஸ்கூல் படியங்களுக்கு அப்படியே பிடிக்கும். பிறகு நான் அப்படி ஓயில் முடிஞ்சோன்னா அப்படி நான் ஏழுக்கு இங்கே வந்துட்டேன். போய் வர டிரான்ஸ்போர்ட் பிரச்சனையாக நான் அப்படி F9 காலேஜுக்கு மாறிட்டேன். ஏழில் இருந்து நான் அப்படி வேற யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் முடித்தேன். நான் முடிச்சுட்டு பிறகு முடிஞ்சோடனே இப்போ அப்படியே யூனிவர்சிட்டிக்கு என்ட்ரன்ஸ் ஆகிட்டு. 3ஆம் ஆண்டா நீங்கள்? இப்போ நான் 3ஆம் ஆண்டு யூனிவர்சிட்டி முடிந்தது. நவம்பரோட என்னோட ஃபைனல் எக்ஸாம் முடிஞ்சது. நீ ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அம்மா சமைச்சு தரத நண்பர்களை கொண்டு கொடுக்குறது அது வேற. அதை விட நீங்க இதை வியாபாரமா முதல் செய்தீங்களா? வியாபாரமா இதை நாங்கள் முதல் செய்யலை, எதிர்ச்சியாக தான் நாங்கள் செய்ய வேண்டிய வந்தது. இப்போ இது என்னென்று வந்துன்னு சொன்னால், இப்போ சில இன்சிடென்ட்ஸ் தெரியும் தானே, மாற்றும் எல்லாரையும். சம்டைம் படிக்கிற சுச்சுவேஷன் வரலாம். அப்போ அதை படிக்கிறதுக்கு நாங்கள் ஏதாச்சும் ஒரு முயற்சி செய்யணும். அப்படி ஒரு முயற்சிகள் பல எடுத்துறாங்க. அதில் ஒரு இறுதி அமைந்த முயற்சி தான் இந்த முயற்சி. இப்போ உதாரணம் என்ன சொல்ல போனோம்னா, நான் ஓயில் எடுத்த காலத்தில் கொஞ்சம் டைம் கிடைக்கும். அந்த டைமுக்குள்ள வேலைகளுக்கு போகிறது அப்படி போய்க்கு நான் ஒரு ஏழு முடிச்சுட்டு பிறகு கொஞ்சம் காலம் ஒரு ஃபுட் சிட்டி வந்து சும்மா வேலைக்கு போனாங்களா. அங்கே ஃபுட் சிட்டி அது வந்து அந்த யூனிவர்சிட்டி ரிசல்ட்ஸ் வெறும் மட்டும் நான் அந்த டைமுக்கு போனேன். பிறகு யூனிவர்சிட்டி ரிசல்ட்ஸ் வந்த டைம் பிறகு யூனி தொடங்கியிருந்தானே வேலைன்னு பார்த்த மாதிரி ஃபுட் சிட்டியில் இப்போ மார்னிங் 6 o'clockலேருந்து நைட் 7:30 மட்டும். அப்போ யூனிவர்சிட்டி தொடங்கிட்டுன்னு சொன்னால் காலமாக யூனி அந்த டைம் வந்துடும். அப்போ அது கொலாப்ஸ் ஆகிடும். அப்போ பார்த்தா எனக்கு வேலையும் ஒரு கட்டாயம் ஒரு படிக்கிறதுக்கு ஒரு நிதி வந்து தேவை. அப்போ பார்த்த மாதிரி தான் அந்த வேலை கூட வேணும். விட்ட மாதிரி தான் வேறு என்ன வேலை தேவையில்லாமனு போய்க்கல. உங்களுக்கு தெரிஞ்சிருக்க நினைக்கிறேன், வேலம்புரி ஹோட்டல். அப்போ அங்கே பகுதி நேரமாக இதில் வேலைக்கு போகிறேன். இப்போ யூனிவர்சிட்டி 5க்கு முடிஞ்சதுன்னு சொன்னால் 5 மணியை முடிச்சுட்டு இரவு 1 மணி 2 மணி மட்டும் அங்கே போகிறது வேலைக்கு. போயிட்டு 1 மணி அந்த மாதிரி அடுத்த நாள் அங்கெல்லாம் இப்போ உணவு பரிமாறுற வெயிட்டர் வேலை. கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே அங்கே வேலை செய்தேன் நான். பிறகு யூனிவர்சிட்டி தெரியும் தானே, போக ஸ்டார்ட்டில் ஓகே மேனேஜ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அங்கே போக எங்களால் இதையும் பார்த்து 2 சமாளிக்க சரியான கஷ்டம். அப்போ அதை விட்டுட்டு நான் வேலையை பயிட் பண்ணிட்டேன். அப்புறம் அம்மாவும் என்னென்னு சொல்கிறேன், அம்மாவும் ஒரு இடத்துல வேலைக்கு போய் கொண்டு வந்தோம், சமையல் உதவியாளராக போய் கொண்டு வந்தோம் இன்னும் ஒரு ஹோட்டல் ஒன்றுக்கு. அந்த டைமில் அம்மா மட்டும் தர்ற ஒரு மேனேஜ் பண்ணிடலாம் இருக்கும் எங்களால். அப்போ அதை விட்டுட்டு அவள் அந்த வேலையை ட்ராப் பண்ணிட்டு இப்போ எங்கள்கிட்ட விட்டு தான் நின்று இப்போ என்ன யோசிச்சுன்றது நான் என்ன செய்கிறேன்னு சொல்லிட்டு. அப்போ அம்மா நல்லா சமைப்பா. பட் நான் யூனிக்கும் போயிட்டு இருந்தானே. இப்போ யூனிவர்சிட்டியில் பார்த்த மாதிரி இருந்தால் கூடுதலாக அந்த வெளி மாவட்டத்துலேருந்து வாராக்கெல்லாம் இவங்க எல்லாருமே கடை சாப்பாடு கடைண்டு அந்த கடை சாப்பாடு அவருக்கு அந்த விருத்த மாதிரி சில பேர் சாப்பிடாம இருந்துருக்கணும், அப்படியான சூழ்நிலையும் இருக்குது. அப்போ நான் பார்த்து நம்ம நல்லா சமைப்பா. அப்போ 1 நாள் 2 நாள் சாப்பாடு சரிவா தானே பார்சல். அப்போ அதை கொண்டு போய் நான் ஃப்ரெண்ட்ஸுக்கு சும்மா கொடுக்குறது தான் இன்னும் அம்மா சமைக்க சாப்பிடணும். அப்போ கொஞ்சம் பேர் பிடிக்குது. அப்புறம் அவையில் வந்து கேட்டோம், அப்படி உங்களுக்கு சாப்பாடு செய்ய தருவீங்களா ரெண்டு சொல்லி கேட்க. அப்போ நாங்கள் சரி ஓமெண்ட்டு சொல்லி ஒரு டைமில் எடுக்கிறது. இப்போ மதிய ஓடுற மட்டும் கொடுக்குறப்ப ஒரு 12லேருந்து ஒரு 1 மட்டும் எங்களுக்கு ஒரு லஞ்ச் டைம் இருந்தானே. அந்த டைமுக்குள்ள நாங்கள் போய் வீட்டு அம்மாட்ட சொல்கிறது. மார்னிங்கே சொல்லிடும் பிள்ளைகள் இப்படின்னு எனக்கு மீன் சாப்பாடு வேணும், சிக்கன் சாப்பாடு மட்டும் நான் சொல்கிறது. சரி எனக்கு சமன் மார்னிங்கை வாங்கி கொடுத்துட்டு போனால் சமைச்சு வைப்பேன். அப்போ ஒரு ஆள் அம்மாவும் நானும் தானே போய்க்க வீட்டை. அப்போ அம்மா சமைச்சு வைக்க நான் அந்த டைமை கொண்டே கொடுக்குறது. வீட்டில் வச்சு சமைச்சு கொடுத்தது எவ்வளோ காலம்?
அது கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேல. இப்ப நான் 3rd இயர் மட்டும் படிச்சு. ஆனா அதுலயே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை, உங்க உணவு மீதான நம்பிக்கை வந்திருக்கும். என்னென்ன சாப்பாடு இருக்கு இப்ப எங்கள்கிட்ட வந்து பார்த்த மாதிரி இருந்தா, இப்ப இந்த மதிய உணவு வந்து பாத்தீங்கன்னா குத்தரிசியில மீன் சாப்பாடு. மீன் சொன்னா மற்ற கடையில் பாத்தீங்கன்னா மீன் என்ன சொல்ற வேற மீன் தான் முடியும். இப்ப நாங்க போடுறோம்னு சொன்னா கொஞ்சம் விலை சீலா 2 மீன் தான் போடுவோம். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான மீனை தான் போடுறோம், ஏன்னா நல்ல சாப்பாடா கொடுக்கணும்ன்றதுக்காக. அப்ப அப்படியான சாப்பாடு. மற்றது காலமையில இட்லி, இடியப்பம், தோசை அப்படியான சாப்பாடுகள் இருக்கு எங்கள்கிட்ட. மற்றது வந்து பார்த்த மாதிரி இருந்தால் இப்போ ஃப்ரைட் ரைஸ், பிட்டு கொத்து, இடியப்ப கொத்து, அந்த வெரைட்டி ஐட்டங்கள் எடுக்கலாம். நீங்கள் கூடுதலாக உங்கள்கிட்ட முதல் நாள் ஒரு ஆள் வந்து வாங்குதுன்னு சொன்னா அதுக்கு பிறகு திரும்ப தொடர்பு வாங்கணுமா? கிட்டத்தட்ட சொன்ன பண்ணி எங்கள்கிட்ட வீட்டிலே இருந்து எடுத்த கஸ்டமர்ஸ் இப்போ மட்டும் எங்கள்கிட்ட எடுத்து கொண்டிருக்கோம். நம்ம இப்போ கவர்மெண்ட் ஸ்டாஃப்னு சொன்னால் பிள்ளைகள் தெரியும் தானே, 2 பேரும் காலமாக போனால் பின்னிருந்தானே. அப்போ அப்படியான சந்தர்ப்பங்கள்ல அவையில் எங்கள்கிட்ட நம்பி நாங்கள் தான் கொண்டே கொடுப்போம். போயிட்ட பிள்ளைகள் கணக்கு ரெகுலராக ஒவ்வொரு நாளும் சாப்பாடு எங்கள்கிட்ட எடுத்துக்கொண்டே இருப்போம். இப்போ அப்படியான கஸ்டமர்ஸ் தான் எங்கள்கிட்ட இருக்குது. மற்றது அந்த எல்டர்ஸான ஆக்கள், வயசு போன ஆக்கள் தெரியும் தானே. அப்போ அவைகளுக்கு வந்து இப்போ காலத்தில் இப்போ கோதுமை சாப்பாடு எல்லாம் அவைகளுக்கு அது சுகர் இருக்கிறார்கள், டயபெட்டிக்கார அவைகளுக்குலாம் அது ஒத்து வேற சாப்பாடு. அப்போ அவைகளுக்கு ஸ்பெஷலிஸ்டாக அவங்க பேரண்ட்ஸ் பிள்ளைகள் எங்கள்கிட்ட ஆர்டர் பண்ணாங்க. இப்போ குரக்கன் மாப்பிட்டு, ஆட்டா மாப்பிட்டு அப்படியான சாப்பாடு ஸ்பெஷலாக செய்து கொண்டே நாங்கள் அவைகளுக்கு டெலிவரி பண்ணுவோம். மெயினாக நான் வந்து இந்த இடத்த நான் நம்பி வந்தது காரணம், இதில் வந்து கஸ்டமர்ஸ் என்னன்னு சொல்கிறேன், அவ்வளோத்துக்கு அந்த ஈடுபாடாக வர விரும்பல. நான் டெலிவரி தான் மெயினாக செய்கிறேன். நான் துக்கமாக இருக்கலாம், சந்தோஷமான நிகழ்வுகள் எல்லாத்தோடையும் நாங்கள் அவியல் சொல்கிற சாப்பாட்டை அவியல் நாங்கள செய்து கொடுப்போம். கூட எத்தனை சாப்பாட்டு பகுதி கொடுக்க முடியும் எங்களால்? எங்களுக்கு முதல் ஆர்டர் பண்ணிங்கன்னா சொன்னால் நாங்கள் 500லேருந்து 1000 மட்டும் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். கொடுத்தும் இருக்கிறோம். அப்படி வீட்டை வச்சு செய்து கொண்டிருந்தாலும் இங்கே வாரீங்க தானே, இதுக்கு கடைக்கு முற்பணம், வாடகை, அதை விட சம்பளம், இதை தொடங்குறதுக்கு ஒரு பெரிய முதல் தேவைப்படும். அது எப்படி கையாண்டு? அதான் ஒரு என்னென்னு சொல்கிற ஒரு இக்கட்டான எல்லாருக்குமே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா கட்டாயம் ஒரு முதல் ஒன்று தேவையாக இருக்கும். அதை முதல்ல நாங்கள் தெரியும் தானே, எடுத்தோன்னே நாங்கள் போய் பேங்க்ல போய் லோன் வைக்கல, அது பேங்க் எங்களுக்கு லோன் தராது உடனே. அப்போ என்னென்னு சொல்கிறேன், இதுக்கு முக்கியமான காரணம் என்னுடைய நண்பர்கள். ஆரம்பத்திலே இப்போ அட்வான்ஸ்ன்னு சொன்ன ஒரு குறித்த பணம் இருக்க மாதிரி இருந்தால் இப்போ எல்லாரும் ஒன்று சேர்ந்து பகுதியாக பிரித்து தான் இந்த கடை வந்து இயங்குது இப்போதைக்கு. அப்படி ஒரு நண்பர் எவ்வளவு தொகை? 1 லட்சத்துலேருந்து கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் மட்டும் எனக்கு தந்தவீங்களா நட்பு வட்டாரங்கள். அப்போ அவருக்கு வந்து அந்த பணத்தின் மூலம் அட்வான்ஸாக போட்டு அப்புறம் எங்கண்ட உழைப்பையும் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இடத்துக்கு வந்துருக்கோம். உடனே எல்லா பணியாளர்களையும் எடுத்து தொடங்கினீங்களா? முதலாக பார்த்த மாதிரி இருந்தால் நானும் என் அம்மாவும் மற்ற ஜூனி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டெலிவரின்னு சொல்லியிருக்க வீட்டில் நாங்கள் சமைச்சா அந்த டைமில் வந்து கன இடத்துல ஓடர்ஸ் வரும். இப்போ உரும்புராக்கு போக வேண்டி வரும், ஜெஃப்னா டவுன் ஏரியாவுக்கு ரவுண்ட் ஏரியாவுக்கு ஓடர்ஸ்கள் வரும், மற்ற யூனிவர்சிட்டி. அப்போ ஒரே நாள் நான் மட்டும் கொண்டு எல்லா ஓடர்ஸையும் கொடுக்கலாது. அப்போ யூனிவர்சிட்டியில் ஒரு டைம் இன்டர்வல் வரும் தான் 12 to 1 அந்த லஞ்ச் டைம் இருக்குது. அப்போ ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கால் பண்ணி நீ இதை விரும்புகிற நீ பேங்க் எங்களோட HNB NSB பேங்க் நீ கவர் பண்ணு, நான் யூனிவர்சிட்டியை கவர் பண்ணு சொல்லி அப்படி கோஆர்டினேட் பண்ணி தான் கிட்டத்தட்ட போனது. போய் தான் ஓரளவு தெரிய வந்தது. பண உதவி மட்டுமில்லை, இந்த எல்லா உதவியும் எல்லாம் பெரிய பெரிய ஃபங்க்ஷன் ஓடன்னு சொல்லி பார்த்த மாதிரி திடீரெண்டு எங்களுக்கு ஒரு 500 பேருக்கு பிட்டு கொடுத்து அப்படின்னு வந்துட்டுன்னு சொன்னால் நானும் அம்மா ஒன்றும் செய்யலாது. அப்போ அப்படியான சந்தர்ப்பங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் தான் முதல் நாள் இரவு வந்துடுவாங்க வீட்டை. குரூப் ஸ்டடியானாலும் சேர்ந்தான் படிப்போம். இப்படி ஃபங்க்ஷன் ஓடுறதுன்னு சொன்னால் முதல்ல வந்து ஒருத்தன் சொல்லவே தெரியல, அவங்க வந்து உருளைக்கிழங்கு ஒருத்தன் செய்வான், ஒருத்தன் கத்திரிக்காய் வெட்டுவான், ஒருத்தன் அம்மா சேர்ந்து பிட்டை கொத்துவான், இடியப்பத்தை புளிவாங்க. முதல் இப்போ இடியப்பம் புளியெல்லாம் பார்த்த மாதிரி இருந்தால் இப்போ கையால் தான் நாங்கள் புளிஞ்சு கொடுக்குறோம். நாங்கள் இப்போ தான் ஒரு மிஷின் ஒன்று எடுத்து இப்போ அந்த அதுக்குள்ள போயிட்டோம். இப்போ மற்றபடி இடியப்பம் புளியெல்லாம் கையால் புளியன்னா தெரியும் தானே. இப்போ 100 10 வீட்டுக்கு ஒரு 20 50னா புளியலாம். ஒரு நாளைக்கு 4000 இடியப்பத்துலேருந்து 3000 இடியப்பம் எல்லாம் கையால் புளிஞ்சு கொடுத்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் உதவியால் எல்லாம் சேர்ந்து சரிண்ணா ஒரு பண்ணா வேலை செய்கிற மாதிரி நாங்கள் செய்து அப்படியே கொண்டு போகிறது. இப்போ நீங்கள் ஆர்டர் பண்ணால் சாப்பாடு நான் கொண்டு இருக்கோம். இப்போ வீட்டை கொண்டு வந்து உங்களோட கையில் சேர்ப்போம். அரௌண்ட் யாழ்ப்பாணத்தை சுற்றிய வட்டாரங்களில் இதுக்குள்ள இதை விட நான் இப்போ பொயின்பெட்ரோ, நெல்லியடி அங்காளி சைடும் ஆர்டர்ஸ் கொடுக்கணும். அது ப்ரீபிக் முதல் நாள் ஆர்டர் பண்ணிக்கணும். இப்போ உங்களுக்கு ஆர்டர் பண்ணால் நாங்கள் அதை ஒரு ஓட்டோ அல்லது டெலிவரி சார்ஜ் பண்ணி அவையில் பேமெண்ட் உரிமைனா அதுலேருந்து நாங்கள் சாப்பாடு எங்களோட பேசல்ஸ் பாத்திரங்கள் அங்கே அனுப்புவோம். அப்படி செய்யணும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க தானே, பல்கலைக்கழகத்தில் படிக்கிறவர்கள் சாப்பாடு கேட்டால் நீங்கள் கொண்டே கொடுக்கணும். அதுக்கான பயண கட்டணம் என்ன மாதிரி? அதுக்கான பயண கட்டணம் முற்றிலும் இலவசமாக தான் கொடுத்து கொண்டிருக்கோம். 3 வருஷம் ஆகுது. இப்போ அடுத்த வருஷத்துக்கும் வந்துட்டோம் இலவசமாக தான் இப்போ நான் டெலிவரி செய்யணும். படிக்கிற பள்ளிகளுக்கு ஒரு ஆள் தொடர்பு கொண்டு அது சிரமம் இல்லை. ஒரு ஆள் ஆரம்பத்தில் வந்து பார்த்த மாதிரி இருந்தால் ஒரு ஆள் சொல் விரைக்கையும் கொண்டே ஃப்ரீயாக தான் கொண்டே டெலிவரி. 100 ரூபாய்க்கு சில பள்ளிகள் 180 ரூபாய்க்கு இடியப்பம் எடுக்கும். 180 ரூபா 10 இடியப்பம். 100 ரூபாய்க்குன்னு சில பேர் ஆர்டர் பண்ணி அந்த 100 இடியப்பத்தை நான் இங்கே இருந்து சொன்ன மாட்டீங்களா அங்கால மெடிக்கல் தெரியுதா NSB மெடிக்கல் ஹாஸ்டல் அங்கே மட்டும் 100 இடியப்பம்னா கொஞ்சம் ஃப்ரீயாக தான் டெலிவரி செய்வோம். நாங்கள் ஒரு ஆள் உங்களை நம்பி சாப்பாடுங்கன்னா அப்போ கொண்டே கொடுக்கத்தான் அதில் நாங்கள் ப்ரொஃபிட் ஒன்றும் பார்க்கல. அப்போ இப்பயும் அப்படி தான் ஒரு ஓடுறதுனால நாங்கள் ஒன்றும் தருவோம். ஆனால் இப்போ என்னென்னு சொன்னால் எப்படி எங்களால் மேனேஜ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குன்னா ஒரு டைமில் கூட அதிகமான ஆர்டர் வரைக்க ஒரே டைமில் கொண்டு வரும். ஆனால் இதில் என்ன பிரச்சனையாக இருக்குன்னு சொன்னால் எல்லாரும் சாப்பாடு டைம் ஒரு பிரச்சனையாக இருக்கும் எங்களுக்கு.
இப்போ குறித்த சர்டின் டைமுக்குள்ள அந்த ஒரு ஆவரேஜான டைமுக்குலாம் எங்களை கொடுக்க முடியும். மதிய சாப்பிட்றதுனா 12 மணிலேருந்து 1 மணிக்குள்ளே கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ சம்டைம் சில பேர் ஏர்லியாக கேட்டால் அதுக்கு நாங்கள் நீங்கள் ஒரு ஆப்ஷன் பண்ணலாம். குயிக் ஃபுட், பிக்மி அப்படியான ஊடகங்களும் நீங்கள் ஆர்டர் பண்ணி எடுக்கலாம். உங்களோட டைமுக்கு தான் டெலிவரி சார்ஜில் வருது. சரி சரி. இப்போ அம்மா இங்கே வந்து நிற்கிறவா இல்லை? இப்போ அம்மா வந்து முதல் அதிகளவாக பார்த்த மாதிரி இருந்தால் அம்மா காலமை 3 மணிக்கு கிளம்புவா, கிளம்பி இரவு 2 மணி 1 மணி மட்டும் ஃபுல் எங்கள் வீட்டை நீங்கள் வேலை செய்யணும் தான் இருப்பா. இப்போ ஓரளவு டைமை நாங்கள் ஃப்ரீ கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு ஓரளவு. சரி, நான் நீ அம்மாவோடையும் கதைக்கிறேன். நன்றி. இப்போ இந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளரினுடைய அம்மா எப்படி இருக்கு இப்படி சொல்லும்போது? ஒரு நிறுவனத்தின் உரிமையாளர் அம்மான்னு சொல்லும் போது ஒரு மகிழ்ச்சி இருக்கு தானே. ஏன்னா ஒரு 10 பேர் வேலை செய்யணும். என்ன பெருமையா இருக்கு. உழைப்பாலதான் நாங்கள் வளர்ந்துருக்குது. முழுமையா இதுக்கெல்லாம் அர்ப்பணிக்கிறார் படிப்போட சேர்த்து. ஒரு நாள்ல உங்க மகன் வந்து எப்படியான செயற்பாடுகளை செய்யறார்? எத்தனை மணிக்கு எழும்புவார்? எப்படி அவற்ற செயற்பாடுகள் போகுது? அவர் ஒழும்பிடுவார். 5 மணிக்கு ஒழும்பிடுவார். ஒழும்பினா அவர் தான் இல்லாம இப்போ வந்து போய் மரக்கரையில் கொள்வனவு செய்கிறது எல்லா கொள்வனவும் அவர் தான் முடிய வந்துடும். 6 மணிக்கு எல்லாம் கொள்வனவு செய்து கொண்டு வந்துடுவார். அதுக்கு பிறகு அவர் 7-8 மணிக்கு ஜோடி படிக்கல அங்கே போயிடுவார். பிறகு போய் இந்த மதியம் வந்த இன்டர்வல் டைம் அந்த நேரத்துக்குன்னா இவர்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் மேரம் வந்து இவரோட ஹெல்ப் பண்ணி செய்வினம் எல்லாத்தையும் அப்படி தான் போகணும். அது இப்போ போன டிசம்பர் தான் எக்ஸாம் எழுதினீங்க ஃபைனல் இயர். இப்போ நீங்கள் ஒரு அம்மாவை அவரை அவதானிக்கும் போது என்ன யோசிக்கிறீங்க? இப்போ நீங்கள் பார்க்குறீங்க தானே உலகத்தில் 1000 பேர் இப்போ நீங்கள் இந்த பிள்ளையை பெற்றதுக்கு கொடுத்து வைக்கணும். ஏன்னா இப்போ உலகத்தில் நடக்கிறது தெரியுது. இப்போ அப்படி இருக்கும்போது நீங்கள் அவருடைய அந்த உழைப்பை எப்படி பார்க்குறீங்க? அவரும் வந்து சொல்கிறது வந்து நாங்கள் வாழாட்டியும் எங்களுக்கு கீழே இருக்கிறவையே வாழ வைக்கணும். அதை மாதிரி தான் நான் சொல்லுவேன். நாங்கள் வாழாட்டியும் எங்களுக்கு கீழே இருக்கிறவையே வாழ வைக்கணும். அப்போ அதால நாங்கள் பெருமைப்படுறோம். இப்போ நான் இல்லாட்டியும் அவர் என்ன கொஞ்சம் பேரை வாழ வைப்பேன். எங்களுக்கெல்லாம் பெருசாக வாழணும்ன்ற ஒரு அவசியம் வந்து இந்த ஆசை இல்லை. மற்றவையை போல எங்களுக்கு கீழே இருக்கிறார்களுக்கு எங்களை போல கொண்டு போகணும். நீங்க இந்த உணவகம் தொடங்குறதுக்கு முதல் முன்ன வாழ்க்கை தரம் முன்ன பொருளாதாரம் எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்குது? சொல்ல போனா 0 இருந்தது எங்களுக்கு பொருளாதாரம். இப்ப கடவுளை என்று அவருடைய அர்ப்பணிப்பால மேலதிகமா இருக்கிறோம். சரி, எங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. எங்களோட தேவைகளையும் பூர்த்தி செய்து எங்களுக்குள்ள இருக்கிற பணியாளர் வந்த தேவையையும் பூர்த்தி செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. இப்படி ஒரு வாழ்க்கை வரும் என்று எதிர்பார்த்தீங்களா இல்ல என்ன மாதிரி? நிச்சயமாக எதிர்பார்க்கவில்லை. மகன் தான் எங்க அம்மாவுக்காக மகன் ஒரு எதிர்பாராத வாழ்க்கையை கொடுத்திருக்கார். மகன் உணவகம் நடத்துறார், பட்டம் பெற போறார், பட்டம் பெற கட்டத்துக்கு வந்துடுது. இப்போ அடுத்த கட்டமாக மகன் எப்படி இருக்கணும்னு யோசிக்கிறீங்க? படித்த படிப்புக்கு வந்து 2 எதிர்பார்ப்பிருந்தானே ஒரு அரசாங்க வேலை. சரி, அதுக்கு அடுத்தது அரசாங்க வேலையை எடுத்துக்கொண்டு இப்போ எல்லாரையும் பழக்கி எடுத்துட்டார வேலை நடத்தக்கூடிய மாதிரி. இப்போ இதை வந்து ஒரு சப்போர்ட்டை எந்த ஒரு அம்மாவும் படிப்பிக்க வந்து ஒரு லட்சியம் இருக்குன்னு தானே. உண்மையிலேயே கவர்மெண்ட் ஜாப் பண்ணுறது அவைக்கு ஒரு பெருமையை கொடுக்கும். சரி அம்மா, நன்றி. நன்றி. பின்னுக்கு காட்டின அந்த சமையலறை இப்போதான் கட்டப்பட்டிருக்கு. அதுக்கு முதல் இவ்வளவும் தான் சமையலறை. இதுல எவ்வளவு பேருக்கு சமைச்சு நீங்க ஒரு நாள்? இதுக்குள்ள எத்தனை பேர் நிற்பீங்க? இதுக்குள்ள என்ன 3 பேர். இவன் நிக்க வேண்டாம், வெளியில வச்சுக்கிட்டா நாங்க மெனக்கிறீங்க நம்ம டிசைட் பண்ணி. ஆனா பாருங்க, ஒரு சின்ன இடத்துக்குள்ள சமைச்சு சாப்பாடு கொடுத்துருக்கணும். அடுத்தது இப்போ பின்னுக்கு இருக்குது, அதை கொஞ்சம் பெருசாக்கி இருக்கிறார்கள். சரி நண்பர்களே, இந்த இளைஞனினுடைய முயற்சி வாழ்த்தப்பட வேண்டியது. அதே வேளையில் எதிர்காலத்தில் உங்களுக்கு தொகையான உணவுகள் ஏதும் தேவை என்றால் திரையில் தெரிகிற இந்த தொடர்பெண்ணை பயன்படுத்தி அவர்களோட தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து உணவுகளை பெற்றுக்கொள்ளுங்கோ. நன்றி, வணக்கம்.